ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். இந்த இனிய காலை பொழுதில் மீண்டும் உங்கள சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நமது தோட்டப்பும் சூரியன் வந்து எட்டி பார்க்கிறாரா, அப்படியே சும்மா சூப்பரா ஜம்முன்னு இருக்கா. முக்கியமான விஷயம் நம்மளுடைய சாரி தென்னை மரம் வந்துட்டு இங்க பார்த்தீங்களா, தென்னங்குருத்து வந்து தென்னங்குருத்த இது என்ன சொல்லுவாங்க? இங்க வந்துட்டு தெங்கும் பூக்களா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது தேங்காய் இளநீ வைக்கிறதுக்கான அந்த இது வந்திருக்கு. இதுல எல்லாமே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 வருஷத்துல காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னமோ 5 வருஷம் ஆனதுதான் மிச்சம். இருந்தாலும் பரவால்ல. இப்பயாவது வந்துட்டாங்களே! அதுவே பெருமைப்பட்டுக்குருவோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாமா? வெத்தலை கொடி வெத்தலை கொடி வச்சிருந்தது. இங்க இதெல்லாம் வேலை செஞ்சோமா, அந்த டயத்துல வந்து கொஞ்சம் எடுத்து வைக்கவுமே மாறி போயாச்சு. உங்கள்கிட்ட காமிக்கல. இந்த இடம் வந்து கொஞ்சம் பள்ளமா இருக்கும். நம்ம இந்த இடத்துல இருந்து இப்படி கீழே இப்படி இறங்கணும். ஒரு படி மாதிரி வச்சு கீழே இறங்குறாப்புல இருந்துச்சு. அந்த ஓன டயத்துல மண்ணு கொட்டியிருந்தோம் சொன்னோம் இல்லையா, அந்த மண்ணெல்லாம் அள்ளி கொண்டு வந்து இங்க குமிச்சிட்டோமா. குமிச்ச உடனே இது வந்து நல்லா லெவல் ஆயிடுச்சு. இந்த வாசலொட்டி இதே மாதிரிதான் ஒரே மாதிரி ஈவனா வந்துருச்சு. வாங்க காமிக்கிறேன். இங்கிட்டெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே மண்ணு போட்டாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது நம்மகிட்ட இருந்த இந்த செடி, பூச்செடி எப்படி இருக்கு? பக்கத்துல காமிங்க மச்சான். சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஆனா என்ன, இந்த செடி இங்கிட்டு இருந்ததெல்லாம் மச்சான் வெட்டி விட்டாரு. ஒடிஞ்சிருச்சுன்னு வேற சொல்லிட்டாரு. என்னங்க மச்சான்? அதனால இப்ப செடி வந்து அந்த சைடுல அப்படியே பூத்திருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறனால அப்படியே விட்டுருக்கோம். இதுவும் அதே மாதிரி இந்த கலர் பூவு, மஞ்சள் கலர்ல பூ பூத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. எங்க மச்சான் மதிலுக்கு பெயிண்ட் அடிக்க சொன்னா இதுக்கு சேர்த்து பெயிண்ட். இங்க பாருங்க இந்த பூவுக்கெல்லாம் பெயிண்ட். இதுக்குமே பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காரு. இங்க பாருங்க. சரி, இது வந்து இங்க வந்து ஒரு எல்லோ கலர்ல பூச்செடி, இது வந்து இந்த பர்பிள் கலர்ல ஒரு பூச்செடி. சூப்பரா இருக்கு. எங்க பாப்பாவோட சைக்கிள் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு மாத்தி வைக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு கொய்யா மரம்ங்க. அப்படியே என்ன சொல்றது, இந்த கலர்ல இருக்கும் இந்த கொய்யா. வெளியவே இந்த கலர் இருக்கும். நம்ம பச்சை கலர் மஞ்சள் கலர் அந்த மாதிரி தானே பார்த்துருக்கோம். ஆனா இது வந்து இந்த கலர்ல இருக்கும். அதான் ஒருத்தவங்க கொடுத்தாங்க அப்படின்னு நட்டு வச்சிட்டேன். கொண்டு வந்து ஆர்வத்துல அப்படியே நட்டுட்டேன். எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 நாத்து இருக்கு. இது பாத்தீங்கன்னா அள்ளிச்செடி வந்து இந்த இலையெல்லாம் விழுந்து முள்ளு முருங்கை இருக்கு பாத்தீங்களா, இந்த முருங்கை இது அதோட இதுல இருந்து அப்படியே விழுந்து விழுந்து பூக்காமே இருந்துச்சு. இங்க பாருங்க குட்டியா பூத்திருக்கு. சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இவ்வளவு பெரிய பூவு இப்ப இவ்வளோண்டா பூத்திருக்கு. இனி பூக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து அந்த பாம்புங்க, லக்கி பாம்பு. அது வந்து இருக்கு. இப்ப இந்த இலையெல்லாம் எடுக்குமே கொஞ்சம் செடியெல்லாம் இப்ப நல்லா இலை வர்றாங்க. இங்க பாத்தீங்களா, அப்படி இருந்தும் இலை இருக்கு. இந்த மாதிரி முருங்கை இலை. இது பாத்தீங்கன்னா கோவக்காய் செடி. இது நம்ம கருவேப்பிலை கண்ணு இந்த மாதிரி ஜார்ல மண்ணு நெப்பி அதுல வச்சிருக்கேன். இது வந்து கோவக்காங்க. 2 தண்டை வெட்டிட்டு வந்து நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு விட்டேன். அப்ப எல்லாம் வரல. இப்ப பாருங்கவே நல்லா கொடி வீசி வராங்க. கொஞ்சம் சாணி கரைசல் வந்து ஊத்துனேன். அதுல இருந்து நல்லா வர்றாங்க. அங்கேயுமே ஒரு வெத்தலை கொடி வச்சிருக்கேன். 2 வகை இருக்காம்ல, கற்பூரவள்ளி அப்புறம் வேற என்னமோ ஒரு பேர் சொன்னாங்களே, அந்த மாதிரி 2 வெத்தலை இருக்கு அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு இது ஒரு வெத்தலை. இது நம்ம ஊர் வெத்தலை. இது வந்து கேரளா வெத்தலை. 2மே வச்சுட்டோம். ஊரு கேரளா 2மே இருக்குல்ல அந்த மாதிரி. அப்புறம் வந்து அவரைக்காய் செடி. அவரை விதை போட்டு அங்க பாத்தீங்கன்னா அங்க போயிடுச்சு, மாடி போயிடுச்சு. இங்கிட்டு வேலை நடந்துட்டு இருந்தனால பந்தல் போடவும் நாங்க விட்டுட்டோம். கொடி பாருங்களேன், அது பாட்டுக்கு வீசுது. இந்த காயெல்லாம் எப்படிதான் பறிக்க போறோம்னு தெரியல. மாடியில மொட்டை மாடிக்கு வந்துச்சுன்னா அங்கிட்டு பறிச்சுக்கலாம். இங்கிட்டு தகரத்துல வச்சுன்னா என்ன பண்ண போறோம்னு தெரியல மச்சான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீடெல்லாம் அப்படியே எப்படி மாத்திருக்கேன்னு காமிக்கிறேன் வாங்க. அதாவது இங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தொட்டி கட்டிட்டோம். தொட்டி வந்து கட்டிட்டு இங்க பாத்திரம் கழுவுற மாதிரி இந்த பைப்ல இருந்தேவும் மச்சானும் என் பையனுமே சேர்ந்து அவங்களாவும் ப்ளம் பண்ணி டாப் கொடுத்துருக்காங்க. நீ வந்துட்டு எது வெளியில வந்து வாஷ் பண்றது அப்படின்னா நம்ம இங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருந்துச்சு பாத்தீங்களா, முதல்ல இது கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு இருந்தேன். அது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இங்க இருந்தெல்லாம் இடிச்சு எடுத்து இங்கிட்ட எல்லாம் செம பண்ணியாச்சு. இதுக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கணும். என்ன கலர் பெயிண்ட் அடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்றீங்களா? இங்க பெயிண்ட் அடிச்சுக்குவோம். பெயிண்ட் அடிக்கணும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்த டைனிங் டேபிள தூக்கி இங்க போட்டுட்டோம். நம்ம வீடியோ எடுக்கும்போது சமைக்கணும் அப்படின்னா சமைச்சுக்கலாம். அப்புறம் ஒரு அவசர ஆத்திரம் அப்படின்னா கூட இங்க வச்சு சமைச்சுக்கிருவோம் அப்படிங்கிற மாரி ஒரு பிளான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளேயே சமைப்போம். திடீர்னு அப்படின்னும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சமைக்கணும் அப்படின்னா, காலையில வேலையெல்லாம் ஓடாது. அப்ப இன்னொரு அடுப்பு வச்சு இங்கேயே சமைச்சுக்கலாம் இல்லையா? அதனால நம்ம அடுப்பு, அதோட டேபிள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தூக்கி வெளியில செட் பண்ணல. இது போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த தரைக்கு பெயிண்ட் அடிச்சது நல்லா இருக்கா? ரெட் பாக்ஸ் நான் கூட பிளாக் அடிக்கலான்னு சொன்னேன். அப்புறம் சரி இதே இருக்கட்டும் அப்படின்ட்டு இதை அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இங்கிட்டு வாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு. இந்த படிக்கட்டுக்குமே இந்த கலர் கொடுத்தாச்சு. எப்படி இருக்கு? இது வந்து வாஷிங் மிஷின் வச்சிட்டோம். இங்கிட்டு வந்துட்டு துவைக்கிற கல் இருக்கு. அப்புறம் தேங்காய், மண் பாத்திரங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இங்கிட்டு வந்து பெயிண்ட் அடிக்கணுங்க. அங்கிட்ட அடிக்கல. இதுல பார்த்தீங்கன்னா, மண்ணு போட்டு நிரப்பி நம்ம காய்கறி விதை, கீரை அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதாவது பீன்ஸு, முருங்கை பீன்ஸும், கீரையும் போட்டிருக்கேன். அங்கிட்டும் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். ஏன்னா மிச்சம் மண் இருந்துச்சுல, அதை இங்கே கொட்டி விட்டுட்டோம். கீழே வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அதை வந்து திங்கக்கிழமை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதனால விட்டாச்சு. நம்ம வீட்டுக்குள்ள வச்சு இந்த செடி செட்டியெல்லாம் பாருங்க, பெயிண்ட் அடிக்கும் வெளியில வந்துருச்சு. இது வந்து துணி காய போடுற இடமுங்க. துணி காய போட்டுருக்கோம். இங்க ஒரு கொய்யா மரம் இருக்கு. இந்த கொய்யா மரம் எப்போ நட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் நானும் என் பையனும் தான் நட்டோம். ஒரு பிறந்த நாளுக்குன்னு நினைக்கிறேன். கொய்யா மரம் நட்டோம். அங்கேயும் அதே மாதிரி தான் எங்கள் பாப்பா என் பையன் சேர்ந்து தான் அந்த கொய்யா மரம் நட்டது. சரி வாங்க, இன்னைக்கு காலையில் போய் சமையல் வேலையை ஆரம்பிப்போமா? என்னப்பா மஞ்சு, உள்ள சமைச்சிட்டு மறுபடியும் வெளியில வந்து என்ன பண்ற அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு காலையில சமையலுக்கு 2 கை பத்தாதுன்னு தோணுச்சுங்க. அடுப்பு 2 பத்தாது. அதனாலதான் இங்கிட்டு வந்தாச்சு. உள்ள வந்துட்டு சாதம், குடிக்கிற தண்ணி, காப்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. யார் பாக்குறான்னு கேட்டா நம்ம தான் பாக்குறோம். அதையும் இங்க வெளியில வந்துட்டு சம்மந்தி பொடி ரெடி பண்ணணும். பிங்கிக்கு கொடுத்துட்டு விட. அதனால சம்மந்தி பொடிக்கான அதையுமே தேங்காய் வறுக்கணும் நல்லா. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அதை ரெடி ஆக. அதனால சரி இதுன்னா நம்மளுக்கு காத்தோட்டமா ஃப்ரீயா நின்று சமைச்சுக்கலாம் அப்படின்ட்டு இங்க ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த தட்டைப்பயிறு இருக்கு பார்த்தீங்களா, பச்சையா இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். அஜோவுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு. பிங்கி பாப்பா வேற அங்கே போறாங்க காலேஜுக்கு. நம்மளுடைய மச்சான் வந்து கடைக்கு வேற போறாரு. இந்த மாதிரி எல்லா வேலைகளும் கலந்து வந்து ஒரு பிஸியான நாளுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தடப்புட்டெல்லாம் இருக்கு. லெமன் சாதம் கிண்டணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். அதான் இந்த கிட்ட காமிச்சிருங்க மச்சான் இந்த பயரை. இதுதான் நம்ம பொரியல் பண்றோம். கொஞ்சமான மிளகாய் தூள். சிம்பிள் தாங்க. கடுகு பருப்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமோடு மிளகாய் பொடி. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இதுல. இதை வந்து அப்படியே வதக்கி விட்டுட்டு இந்த அவிச்சு வச்சிருக்கோம். இந்த தட்டைப்பயிறு வந்து வேக கொஞ்சம் லேட் ஆகுதா, அதனால கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல தேங்காய் பூ. அவ்வளோதான். பொரியல் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். சம்மந்தி பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு வந்து கெட்டே போகாதுங்க. நல்லாயிருக்கும். அளவெல்லாம் நம்ம கொடுத்து விட போகிறது இல்லை. ஒரு 10 நாள் 20 நாளைக்கு தகுந்த மாதிரி கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு. அதான் தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறணுமுங்க. கொஞ்சம் தாராளமாகவே பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம்மா. சம்மந்தி பிடிக்கு மெயினே இந்த தேங்காய் தான். எவ்வளோ தூரம் நம்ம நல்லா ட்ரையாக வறுக்கிறோமோ அவ்வளோ நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பரபரப்பான சமையலை பார்த்து கொள்ள நாள் ஆச்சு அப்படின்னு நினைப்பீங்க. எங்கெங்க கரெக்டாக இருக்கும் வேலையெல்லாம். அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, வீட்டு வேலை, இந்த பெயிண்ட் அடிக்கிறது, ஒதுங்க வைக்கிறது, அப்பா அதெல்லாம் எதுக்கு வீடியோ போட்டுக்கிட்டுலாம் எடுக்கல. வீடியோ எடுக்கவும் டைமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கண்டினியூஸாக வீடியோ போடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆசை தான் படுவேன். எங்க அதான் வரமாட்டேங்குது டைம். அப்பா கிண்டுறதுக்கு தான் ஆள் வேணும். ஏன்னா நல்லா அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கணுமா, அதனால சரி இது ரெடி ஆகட்டும். தேங்காய் வந்து ஒரு அரைவாசி நல்லா வறுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இனி அரைவாசி இருக்கு.
கொஞ்சம் போல் மிளகாய் தூள், மிளகாய் வத்தல் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பூண்டு, இஞ்சி, அதே மாதிரி சின்ன வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வறுத்து இந்த மாதிரி ஆற வச்சு அப்படி கொர கொரப்பாக பொடி பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். இதுக்கு வந்து வாசனைக்கு கருவேப்பிலை அந்த மாதிரியெல்லாம் சேர்த்துக்கணும். நான் வந்துட்டு கருவேப்பிலை வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? இங்கே காமிங்க மச்சான். கருவேப்பிலை கிடைக்கும் போதேவும் இந்த மாதிரி காய வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. அதனால காஞ்ச கருவேப்பிலை தீந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் போல் அதையும் சேர்த்துக்குவோம். அப்படியே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டா சூப்பரான சம்மந்தி பொடி ரெடி. சம்மந்தி பொடி அங்கே ரெடி ஆயிட்டுருக்கா. இங்கே வந்துட்டு லெமன் சாதத்துக்கு தாளிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். இப்போ வந்துட்டு நல்லெண்ணெயில் சமைச்சு சாப்பிட்டுட்டு தேங்காய் எண்ணெய் சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி. 500 520 விற்கிதுங்க இப்போ தேங்காய் எண்ணெய். ஒரு தாளிப்பு கொடுத்துருவோமா? கடுகெல்லாம் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடுவோம். நம்முடைய சம்மந்தி பொடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிடுவோமா? இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு இருக்குமுங்க. கூடவே வந்துட்டு நம்ம இந்த ஊறுகாய் கொடுத்து விட போகிறோம். நெல்லிக்காய் ஊறுகாய். என்னோடய ஃப்ரெண்டு ஒரு அக்கா வந்து பிங்கிக்கு கொடுத்து விட்ருங்க அப்படின்ட்டு கொடுத்து விட்டாங்க. சாதமுமே கொண்டு வந்து வச்சுட்டேன். சூடு ஆறட்டும் அப்படின்ட்டு கொண்டு போகிறதுக்கு பேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சூடு ஆறட்டும். சட்டு. ஆமாம், உங்களையும் பார்க்க வேணாமா இடையில? பிங்கி டென்ஷன் இருக்கா காலையில்? இல்லையா? எனக்கு இருக்கு கொஞ்சம் டென்ஷன். படம் இருக்கு. என்னதான் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த வேலையில் வந்துட்டு அப்பப்போ ஒரு ஞாபகம் வரும். போய் நல்லா படித்து என்ன இந்த மாதம் எத்தனாம் தேதி வரைக்கும் இருக்குது? 20ஆம் தேதி வரைக்கும். இப்போ லீவ் விட்டோட 29 லீவ் கழிச்ச பிறகு வந்துருங்க. மணி வந்து இப்போ 7:50. அப்பா என்ன பரபரப்பு! காலையில் இருந்துச்சு வேலை. ஐயோ 6 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சோம். அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆச்சு. நேற்று நைட்டு வந்து அங்கே வெளியில் போயிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு பீனா வீட்டுக்கு போயிட்டுலாம் வந்தோமா, கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால காலையில் எந்திரிக்கவும் லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் அடிக்குது, அடித்தாலுமே தூக்கம் இன்னும் கொஞ்சம் தூங்குது, இன்னும் கொஞ்சம் தூங்குங்கிற மாதிரி இருந்துச்சா, அதனால் தூங்கிட்டோம். முக்கியமான விஷயம், நம்மளுடைய உறவுகள், அதாவது என்னோட பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. செல்வி. ஹாய் செல்வி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்வி? சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், போன வீடியோவில் மறந்துட்டேன். சாரி அதுக்காக. சரிங்களா? பாய். சுதானமாக போயிட்டு வா அஜோ. பிங்கி 2 பேரும் ஒன்றா ஸ்கூலுக்கு போய் பிங்கி அம்மா பஸ் வந்துருச்சே, பிங்கி பஸ் வருதே, பிங்கி பஸ் வருதே. பிங்கி இன்னைக்கு இல்லைடா, கரெக்டாக 8:10 ஆகுது. 8:10 தானே? டாட்டா பிங்கி. அஜோ டாட்டா டாட்டா.
என்ன பிக்கி உனக்கு சிரிப்பு? ஏய் சொல்லு. எனக்கு தெரியும் நீ ஸ்கூலுக்கு போக முடியலையே அப்படின்னு தானே. தங்கமயிலு சுதானமா போயிட்டு வா. அழகி ரெடி ஆயாச்சுங்க, கிளம்பியாச்சு. சரி எல்லா பேகெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு, சாப்பாடு எல்லாமே. சரி சாமி கும்பிட்டு போகலாம். இனி பிங்கி பாப்பாவை கூட்டிகிட்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துடலாங்க. 10:20க்கு தான் பஸ்ஸு. அதாங்க மனசோட சூதானமாக போயிட்டு வா தங்கமயில் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்கேங்க. என்னங்க மக்களே, இன்றைக்கி நம்மளோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா? எல்லா உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம், பாய் உறவுகளே. அப்புறம் நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உறவுகளுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். பாய்.